ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவாவில் அடிக்கடி தரிசனம் செய்ய வரக்கூடிய முக்கியமான தொண்டர்களில் புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு மாமியும் உண்டு. அடிக்கடி பெரியவாளை தரிசனம் பண்ண வருவா. நிறைய கவிதைகளும் பெரியவாளை பற்றி அவளே புனைஞ்சு பாமாலையும் சமர்ப்பிக்கக்கூடிய வழக்கம் உள்ளவா. பெரியவா நிறைய தடவை மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுண்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அப்போ ஒரு தடவை அந்த மாமி காஞ்சிபுரம் கிளம்பின்ட்டுருக்கா பெரியவாளை பார்க்குறதுக்காக. அப்போ பெங்களூர்லேருந்து அவள் நாத்தனாராத்துக்காரர் வந்திருந்தார். அவர் தான் தினமும் எழுதக்கூடிய ஸ்ரீராம ஜெய நோட்டு கொடுத்து, இது பூர்த்தி ஆகிடுத்து, இதை பெரியவாள்கிட்ட சமர்ப்பித்து பெங்களூர் குப்புசாமி கொடுக்க சொன்னதாக சொல்லுங்கன்னார். சரின்னு சொல்லி வாங்கிட்டு அந்த மாமி புறப்பட்டார். ஸ்ரீமடத்தில் அன்றைக்கி ரொம்ப கூட்டம். அதனால் ஸ்ரீராம ஜெய நோட்டை அங்கேருந்து ஒரு பழத்தட்டில் வச்சுட்டா. ஆனால் விவரம் எதுவும் சொல்லலை. அவள் மனசில் இதை போய் பெருசாக சொல்லணுமா அப்படின்னு தோணித்து. அதனால் அதை பற்றி ரொம்ப பெருசாக எடுத்துக்காதைக்கு அந்த ஸ்ரீராம ஜெய நோட் புக்கை ஒரு பழத்தட்டோடு வச்சு அனுப்பிட்டான். கூட்டம் கொஞ்சம் குறைஞ்ச பொழுது ஒரு உதவியாளர் வந்தார். அந்த நோட்டை கையில் வச்சுட்டு, இதை யார் இங்கே வச்சா அப்படின்னு கேட்டார். இந்த மாமி கவனிச்சுட்டு ஓடி போய், நான் தான் வச்சேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே மகாபெரிவா, பெங்களூர்காரா கொடுத்தாளா அப்படின்னு கேட்குறார். இந்த மாமிக்கு பயங்கர அதிர்ச்சி. ஆமாம் அப்படின்றா. கொடுத்தவா பேர் என்ன அப்படின்னு தெய்வத்தோட குரலை கேட்டதும் அவளுக்கு அப்படியே சுளீர்னு ஆயிடுத்து. என் நாத்தனாரோட கணவர் குப்புசாமி ஐயர் கொடுத்து அனுப்பினார் அப்படின்னு சொல்கிறா. மகாபெரிவா ஒரு சின்ன புன்னகையோடு அதை ஏற்றுண்டு ஆசீர்வாதம் பண்ணுறார். அந்த ராமஜெய நோட்டை ரொம்ப சாதாரணமாக எடுத்துட்ட மாமிக்கு அவர் வாயாலேயே விஷயத்தை வரவழைத்து, தனக்கு பக்தர்கள் கொடுக்கக்கூடிய எதுவுமே சாதாரணம் இல்லை, ரொம்ப வசந்தது அப்படின்னு புரிய வச்சா பெரியவா. சர்வேஸ்வரா, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.